அவருடைய ஜாதகத்தில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னாலும் கூட அவருக்கு கோடீஸ்வர யோகத்தை அருளக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் ஆவாங்க. மகாலட்சுமியுடைய மந்திரமாகுங்க. மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் எதுவுமே தெரியாதவங்க அவருடைய முக்கியமான 5 திருநாமங்களை மட்டும் தினமும் மனதார சொல்லி வந்தாலே போதுங்க. அளவில்லாத செல்வங்களையும் மகாலட்சுமியின் அருளால் பெற முடியுங்க. செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் ஆவாங்க. ஒருவர் செல்வம், செல்வாக்கு, மகிழ்ச்சி, நிம்மதி, வெற்றி என 16 வகையான செல்வங்களும் குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னா அதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. பணம் மட்டும் இல்லைங்க, நிம்மதி, மகிழ்ச்சி, வெற்றி, உணவு, ஆரோக்கியம் போன்றவை வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் கிடைக்க வேணும் அப்படின்னா அதற்கு மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சம் நிச்சயமாக தேவைப்படுதுங்க. அந்த வகையில் மகாலட்சுமி தாயாருடைய பெயர்களை நம்ம தினமும் எப்படி சொல்ல வேணும், மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை நாளில் எப்படி வழிபட வேணும், பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி எப்படி வழிபட வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருமகளா மகாலட்சுமி தாயாருடைய பெருமைகளை 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனாலும் முழுமையாக புகழ்ந்து சொல்ல முடியாது என்பதே சாஸ்திர வாக்காகுங்க. அவ்வளவு அளவற்ற கருணையும் செல்வமும் அருளக்கூடிய உரையும் தெய்வ வடிவமே திருவின் வடிவமாக மகாலட்சுமி தாயார் சொல்லப்படுறாங்க. பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது கூட முதலில் தாயாரின் திருவடிகளை சரணடைந்த பிறகுதாங்க திருமாலின் திருவடிகளை பற்றி கொள்ள வேணும் அப்படின்னு வைஷ்ணவ மரபு சொல்லியிருக்குதுங்க. ஏன்னா தாயாருடைய திருவடியில் சரணாகதி செய்தவரை அவள் தன்னுடைய கருணையால் பெருமாளிடம் பரிந்துரைப்பாங்களாம். திருமாலின் திருவடிகளுக்கே அழைத்து செல்கிறாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. தாயாருடைய திருவடிகளை பற்றி அவருடைய அருளை பெறுவதற்கு அதற்கென கடினமான நம்ம விரதங்களை கடைபிடிக்க தேவையில்லைங்க. பெரிய யாகங்களை நம்ம வளர்க்க தேவையில்லை. ஒரே ஒரு எளிய வழி மட்டுமே இருக்குதுங்க. அது தாயாருடைய திருநாமங்களை நம்ம விடாமல் ஜெபித்து கொண்டே இருப்பது தாங்க. ஜன்ம சக்கரத்திலையும் சுழலக்கூடிய நாம் மீண்டும் மீண்டும் அந்த சுழலில் சிக்காமல் விடுபட வேணும் அப்படின்னா தாயாருடைய திருவடியை இறுக்கமாக நம்ம பற்றி கொள்ள வேணுங்க. அதற்காகத்தான் சுவாமி ஸ்ரீ நிகமாந்தா மகாதேசிகன் தாம் ஸ்ரீ சுவாதி வழியாக அருளி இருக்கிறாருங்க. மகாலட்சுமியை மிக எளிமையான 5 திருநாமங்களை நம்ம தினமும் ஜபிச்சுட்டு வர வேணுங்க. இந்த 5 திருநாமங்களுக்கும் பஞ்ச திருநாமங்கள் என்று பெயராகுமாங்க. மகாலட்சுமி தாயாருடைய பஞ்ச திருநாமங்கள் பற்றியும் அவற்றில் ஒளிந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. லட்சுமி திருமாலின் லட்சணமாக அடையாளமாகவும் சொல்லப்படுறாங்க. பேயாழ்வார் பார்த்தீங்கன்னா பெருமாளை கண்டபோது முதல்ல அவர் திருமார்பில் வீட்டிருக்கக்கூடிய திருவை பார்த்து திருக்கண்டேன் என்று பாடியிருக்கிறாங்க. திருமாலின் அடையாளமே திருவாகிய லட்சுமி தாங்க. பத்மினி உலகத்தில் மொத்த அழகின் சுரூபம் ஆவாங்க. அழகு என்ற சொல்லுக்கே லக்ஷ்மி தாயார் ஆவாங்க. ஜலாதி தனியா சமுத்திரத்தின் மகள் பார்க்கடலின் உதித்தவள் என்பதை குறிக்கக்கூடிய திருநாமம் ஆகுங்க. இந்திரா இந்தி என்றால் செல்வம், செல்வத்திற்கு அதிபதியானவள் என்பதை உணர்த்தக்கூடிய திருநாமம் ஆகுங்க. விஷ்ணு பத்னி மகாவிஷ்ணுவுக்கு ஏற்றவளும் நிகரானவளும் திருமாலின் அருள் முழுமையாக பெற்ற திருவின் அருள் அவசியம் என்பது சொல்லக்கூடிய பெயராகுங்க. தாயே என்ற ஒரே சொல்லின் எளியவருக்கு இரக்கம் காட்டக்கூடிய கருணை வடிவமே மகாலட்சுமி தாயார் ஆவாங்க. அவங்களுடைய இந்த 5 எளிய திருநாமங்களை தினமும் மனதில் நிறுத்தி உச்சரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா திருவின் அருளோடு திருமாலின் அருளும் சேர்ந்து பெற முடியுங்க. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் வளம், அமைதி, பக்தி, முத்தி அனைத்தையுமே பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த 5 திருநாமங்களையும் எப்போதும் பக்தியோடு நம்முடைய மனதில் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் குறையாமல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் அவர்களுக்கு கோடீஸ்வர யோகமானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க.
பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது போல நிலைவாசல்லையும் விளக்கேற்றி வழிபடுவதனால மகாலட்சுமியுடைய அருளும் குலதெய்வத்துடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்ம வீட்டில் நன்மைகளானது அதிகமாக இருக்குங்க. தீய சக்திகள் அனைத்துமே வெளியேறிவிடுங்க. வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நிலைவாசலில் விளக்கேற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கமாகுங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு நிலைவாசல்லையும் விளக்கேற்றி வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் மட்டும் வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் மட்டும் வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா மாதத்துலையுமே வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றுவது சிறப்பானது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றுவது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவேற்பதற்காக ஒரு ஆன்மீக அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் விளக்கேற்றுனா வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும், தீய சக்திகள் அனைத்தும் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வழிபாட்டின் முழு பலனையும் பெற சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நம்ம பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. அதுலேயும் நிலைவாசலில் விளக்கேற்றும் போது இந்த விஷயங்களை நம்ம மறந்து விடக்கூடாதுங்க. விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. விளக்கேற்றுவதற்கு உகந்த நேரமாக சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய அந்தி சாயும் பொழுதாகுங்க. மாலை 5:30 மணி முதல் 6:30 மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல்களானது அதிகமாக இருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. வாசலில் விளக்கேற்றும் போது விளக்கானது கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்தபடி நம்ம ஏற்ற வேணுங்க. கிழக்கு நோக்கி எரிஞ்சிச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வடக்கு திசையை நோக்கி தீபம் எரிஞ்சிச்சுன்னா செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. தெற்கு திசையை பார்த்தபடி நம்ம தீபம் ஏற்றக்கூடாதுங்க. அதை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. வீட்டிற்கு உள்ளிருந்து வெளிவரும்போது வீட்டிற்கு வலது புறத்தில் விளக்கு எரியும்படி நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க. இதுவே மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் நுழைவதற்கான வழியாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா பசுனை கொண்டு நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அது கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெயை பயன்படுத்தி கூட நம்ம விளக்கேற்றலாங்க. நம்ம இப்படி ஏற்றுவதனால கிரக தோஷங்கள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமைதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. குப்பை இல்லைன்னா அழுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஒருபோதும் நம்ம விளக்கேற்றக்கூடாதுங்க. வாசலை சுத்தம் செய்துவிட்டு துடைத்து விட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்ச பின்னாடி நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றுவது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது நேரடியாக தரையில் வைத்து ஏற்றக்கூடாதுங்க. ஒரு சின்ன மரப்பலகை எடுத்துக்கோங்க, அதில் பித்தளை தட்டு வைங்க, இல்லைன்னா பூக்களை இல்லைன்னா தானியங்களை அது மேலே பரப்பி வச்சு அந்த பீடத்தின் மீது தாங்க நீங்கள் விளக்கேற்றி வைக்க வேணும். இது நம்ம அக்னி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் சொல்லக்கூடியதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அகல் விளக்குகள் விரிசல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேணுங்க. அதே போல் ஒவ்வொரு முறையும் பழைய திரியை மாற்றிவிட்டு புதிய திரியை பயன்படுத்தி தாங்க நம்ம விளக்கேற்ற வேணும். இப்படி ஏற்றுவதனால நமக்கு நற்பலன்கள் கிடைக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பழைய அகல் விளக்கை பயன்படுத்தும் போது அதை சுத்தமாக கழுவி விட்டு துடைத்து விட்டு தாங்க நம்ம பயன்படுத்த வேணும். இந்த எளிய விதிமுறைகளை பின்பற்றி மாலை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருளானது நீங்கி மங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும், சொர்க்கமாக மாறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த முறையில் நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது அதீதமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மனம் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய அருளானது நிறைந்திருக்குங்க. அங்கு செல்வமும் வளமும் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. வெள்ளிக்கிழமையில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம் இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி ஏலக்காய் மாலை சாற்றி ஏலக்காய் கலந்த வைத்த தீர்த்தத்தோடு வழிபாடு செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களானது குறையுங்க. வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது விலகிவிடுங்க. செல்வ சேர்க்கையானது உண்டாகும். மகாலட்சுமி தாயாருடைய அருள் எங்கு நிறைந்திருக்குதோ அங்கு வறுமை என்பதே இருக்காது அம்மாங்க. மகாலட்சுமியுடைய அருள் கடாட்சகம் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருப்பது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குறையுமே வராது எந்த காலத்திலையுமே அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு
நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.